ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தொப்புள் கொடி குழந்தைய சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்கேனில் நிறைய பேத்துக்கு வந்திருக்கும். அது எதனால் சுற்றுது, அது சுற்றி இருந்தால் ஆபத்தானதா குழந்தைக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொப்புள் கொடி ஒரு குழாய் போன்ற அமைப்பில் இருக்கும். இது சுமார் 50 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கலாம். குழந்தைய கழுத்தை சுற்றி இருந்துச்சுன்னா அதை நியூக்கல் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு பிரசவம் முழுவதுமே குழந்தையோட தொப்புள் கொடி கழுத்தை சுற்றி இருக்கும். இந்த தொப்புள் கொடி தான் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஒரு உயிர் நாடியாக இருக்குது. குழந்தையோட வயிற்றுலேருந்து நஞ்சு கொடி வரைக்குமே செல்லும் இந்த தொப்புள் கொடி. பொதுவாகவே இந்த தொப்புள் கொடியில் 3 ரத்த நாளங்கள் இருக்குது. இந்த தொப்புள் கொடி தான் கருவில் வளரக்கூடிய குழந்தைக்கு ஆக்சிஜனும் ரத்தமும் அது மாதிரி ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் வழங்குது. கன்சீவ் ஆகி பிற்பகுதியில் தொப்புள் கொடியானது குழந்தையோட கழுத்தை சுற்றி கொள்வதை பார்க்கலாம். இது பிரசவத்தின் போல் சிக்கலை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு குழந்தை இறந்து பிறக்கக்கூடும். ஆனால் கழுத்தை சுற்றி கொள்ளும் தொப்புள் கொடியானது எல்லாருக்குமே பொதுவாக நடக்கக்கூடியது தான். இது கர்ப்ப காலத்திலோ இல்லை பிரசவத்தின் போதோ சிக்கலை ஏற்படுத்த வாய்ப்பில்லை. அனைத்து பிரசவத்திலும் 20 முதல் 30% வரைக்கும் கழுத்தை சுற்றி தான் தொப்புள் கொடி இருக்குது. குழந்தையோட